நாளைய தீர்ப்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரவுடியின் தொடர்பில் உள்ள அமைச்சர் சேகர் பாபு சண்டை போட்ட ஆடியோ வெளியீடு, இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த நிகழ்வு வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இது குறித்து பேசலைங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய ஆடியோ வெளியீட்டானோடனே பலரும் அந்த செய்தியை பகிர ஆரம்பிக்கிறாங்க. உடனே அதற்காக பார்த்திங்கன்னா எல்லா மீடியாக்களும் அதற்கான ஒரு விவாத நேரத்தை ஒதுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி உறவுகளை கூப்பிட்டு உங்கள் தலைவர் எப்படி பேசுகிறாரு பாருங்கள், நீங்களாம் கேவலமாக பேசுகிறவங்க தானே அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு பாடம் எடுத்த பல ஊடகவியலாளர்கள், நெறியாளர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட பக்கத்தில் கூட இதை பதிவு பண்ணுவதோ கண்டிப்பதோன்னு செய்யலைன்னா, அப்போ உண்மையிலே நீங்கள் ஊடகவியலாளர்களா என்ற கேள்வி நம் மனதில் எழுமா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோவில் மிக முக்கியமான விடயமாக அவர் பதிவிடுவது, அந்த ரவுடி அவர்கள் பார்த்திங்கன்னா, நீங்கள் சவுக்கு சங்கர்கிட்ட என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதும் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் நேரடியாக மீடியாக்கள்கிட்ட வெளியிடுவேன் அப்படின்னு அவர் அமைச்சரையே ஒரு மிரட்டுறாரு. அமைச்சர் அதுக்கும் கூடுதலாக, டே எதை வேணால் பண்ணுறா, நான் இப்போ ஒன்றை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நீ இப்போ நேரில் பேசுனா பேசு, ஃபோன்லலாம் பண்ணால் பேசணுமா என்ன அப்படின்னு அவரை இவர் மிரட்டுறாரு. அப்போ இது எந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறது நம்மளால் உணர முடிகிறது. இந்த விடயத்தில் கூட ஒருத்தனும் பேசலை அப்படின்னா, இங்கே இருக்க ஊடகவியலாளர் யாருக்கும் பார்த்திங்கன்னா தெம்பு திராணி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சீமான் என்றால் மட்டும் இவர்களுக்கு கொஞ்சம் இலக்காரமாக இருக்குங்கிறது மட்டும்தான் உண்மைன்னு இதன் மூலயமாக வெளிப்படுகிறது. அதே நேரத்தில் திமுகவுடைய அந்த ப்ரெஷர் இருக்குல்ல ஒவ்வொரு மீடியாக்களுக்கும், அது நமக்கு கண்கூடாக தெரியுது. ஏன்னா தனிப்பட்ட ஒரு அவங்களுடைய முக புத்தகத்திலையோ இல்லை அவங்களுடைய சோஷியல் மீடியாஸ் பேஜிலோ கூட போட முடியாத அளவிற்கு இந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது கூட யாருக்கும் தெம்பு திராணி இல்லை அப்படின்னும் போதே நம்மளால் இந்த நிகழ்வுக்கான காரணங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தனிப்பட்ட நபர் அரசு செய்யக்கூடிய பிரச்சனையை அவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதற்கான சோர்ஸோட உண்மை தகவலை பகிர்றாரு. அதில் தவறு இருந்தால் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உண்மை தகவலை பகிரும்போது, ஊழலை பகிரும்போது அங்கே இருக்கவங்க எல்லாரும் கோபப்பட்டு இந்த ஆதிக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் கும்பல் காவல்துறையை வைத்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேங்கை வயல கொடூரமான செயல். ஒரு வீட்டில் ஒரு வயதான முதியவர் இருக்காங்க, அப்படி இருக்கும்போதும் கூட கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி வீடு முழுக்க பார்த்திங்கன்னா மலத்தை வீசி செல்வதுங்கிறது, இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இந்த மூளையில் இவ்வளவு கேவலமான ஒரு வக்கிரமான ஒரு மனித பிறவைகள் இங்கே இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் ரொம்ப இழிவாக இருக்கிறது. அவர்களுக்கு துணையாக காவல்துறை இருப்பதுங்கிறது மிக மிக கேவலம். காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்லிட்டு சாமானிய மக்களுக்காக இல்லாமல் ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கைப்பாவையாக செயல்படுவது எப்படின்னே சொல்ல முடியாது. அந்த காக்கி சட்டைக்கே உங்கள் மீது ஒரு அருவருப்பு வரும் அப்படின்றது தான் நமக்கு தோணுது. அந்த அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கவங்க இணைந்து இந்த அளவுக்கான கேவலமான விஷயங்களை செய்கிறத எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஏன் காவல்துறையை இப்படி கேள்வி கேட்குறீங்கன்னா அதற்கான பதிலும் இருக்குது. இதுவரைக்கும் சவுக்கு சங்கர் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு செய்தாங்கன்னு யாராவது அவர்களை கைது செய்தார்களா? அவங்க யார், காங்கிரஸை சார்ந்த ஒருத்தவங்க இதை செய்தாங்கன்னு எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக நம்ம சோஷியல் மீடியாக்களில் பதிவிட்டிருக்கோம். அதற்கான விசாரணை நடக்குதுன்னு ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஆனால் ஒன்றுமே கிடையாது. அவர்களுடைய அந்த ஆட்சி திமிருக்கு என்ன வேணால் செய்வாங்கங்கிறது தான் பண்ணுறாங்க. அதே போல தான் இந்த அமைச்சர் சேகர் பாபு அவரது ஆடியோ வெளியீட்டுக்கும் அதே நிகழ்வு தான் நடந்திருக்கிறது. தமிழக மக்கள் நிச்சயம் இதை அனைத்தையும் உற்று நோக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. 2026 இந்த கொடும் பாவிகள் ஆட்சியை தொடர வேண்டுமா, இல்லை தமிழ் தேசியத்துடைய மீட்சி உருவாக்க சீமானுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும்.